இல்ல இந்த மது குடிச்சு இப்படி ஆயிட்டாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனா மதுக்கு ஃபுல்லா அடிமை ஆயிட்டாங்க எல்லாரும். இல்ல நீங்க பார்த்த வரைக்கும், சின்ன வயசுல பார்த்த வரைக்கும் பழங்குடியின மக்கள் சோழகர்னா எப்படி இருப்பாங்க? நாங்க அப்பெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு சோப்பா எண்ணெயா எதுவும் தேவையில்லை. எல்லாமே எங்களுக்கு அந்த காட்டுல இருக்கிற வேறு நார்களே இருந்துச்சு. அந்த பெஞ்சிங்கு அந்த யானை ட்ரன்ச் போட்ட பின்னாடி வழி இல்லாத இடத்துல வழிபடுறதுக்கு ஆரம்பிச்சு. வழி இல்லாதனால தான் யானைகளுக்கு ஆணைகளுக்கு வழி இல்லாதனாலதான் வேற பக்கம் எல்லாம் வழியா மாறி தடங்கள் வேற மாறி வருது. ஒரு கோழி தேவையா ஒரு கோழியை போய் பிடிச்சிக்கோ, ஒரு கண்ணி வச்சுட்டு அது அவனுடைய உணவா இருக்கிறதுனால தான் அதை போய் அப்படி பயன்படுத்தினான். இல்ல மான் அடிக்கிறதா, இல்ல கரடி அடிக்கிறதா, இல்ல சிறுத்தை அடிக்கிறதா, இந்த மாதிரி ஒரு நோக்கங்கள் எல்லாம் எங்ககிட்ட இல்லவே இல்லை. இந்த மாதிரி இந்த வருஷம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் எடுக்க போறோம்னா எத்தனை நாள் வரைக்கும் போகுது? அது யாராரு போகணும்னு விதிமுறை இருக்கா, இல்ல எல்லாருமே போலாமா? இல்ல அதுல யாருக்கு இது இருக்குதோ அவங்களுடைய பட்டியல் யாருக்கு வந்துருக்கு அந்த பேர் இதுல அவங்க மட்டும் போய்க்கலாம், அவங்க ஃபேமிலி போய்க்கலாம். அதனுடைய வயிற்று பழப்ப அதை பார்த்துட்டு இருக்கு, நம்மளுடைய வயிற்று பழப்ப நாங்க பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்ப மனுஷனுடைய சவுண்டு கேட்டா டான அங்கதான் நிக்குது. இப்ப பொருட்கள் எடுக்க போறீங்கல்ல, அப்பயும் வந்து அங்க யானைகள் புலிகள் எல்லாமே அங்க அட்டாக் பண்ண உங்களுக்கு வர்றது இல்ல. அப்ப அங்க போகும்போது புலியோ யானையோ கரடியோ பார்ப்போம். யானை கரடி இருக்குல்ல, சத்தம் இல்லாம நம்ம இப்படி ஓரம் கட்டி போயிடலாம் வாங்க, அதை பாட்டுக்கு அது நின்னுக்கு நாங்க ஒரு சைடா ஓரம் கட்டி போட்டோம்னா எந்த டிஸ்டர்பும் இல்லைங்க. அதை போய் நாங்க தொந்தரவு பண்ணதானே எங்களை தொந்தரவு பண்ணுது. உங்களுக்கு இந்த வாழ்நாள்ல இந்த சோழகர் இனத்தை பத்தி இருக்கிற ஆசை என்ன? எங்களுடைய பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் யாரும் விட்டு கொடுக்க வேணாம். இப்பவுமே உங்க கூட பேசும்போது எனக்கு பயந்துட்டு தானே பேசிட்டு இருப்பேன். நான் பயமுறுத்த மாதிரி கேட்கிறேன், நீங்க பயப்படுத்த மாதிரி கேட்கறது இல்ல. ஆனா எனக்கு பயமா இருக்குதே. என்ன மாதிரியான பயப்படுறீங்க? அதாவது நம்மள தாக்கிடுவான்னு பயப்படுறீங்களா? என்ன மாதிரி நினைக்கிறீங்க? ஏன் அந்த ஆமாங்க, ஏன் பயனா இவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாங்களா, ஏதோ செஞ்சுவாங்களா எங்களை கூட்டு போயிட்டு. அப்படி யாரும் செஞ்சிருக்காங்களா? அதனால பயமா? இல்ல அந்த பயமே ஏன் விட்டு எங்களுக்கு பயப்பாகுதுன்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இப்ப உங்களை பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தீங்களா, உங்களை கண்டன நாங்க சக்கல்ல எங்களை பார்க்கவே முடியாது. நீங்க அட இங்க ஒரு மனுஷன் போன எங்கன்னு தேடல் நாங்க உங்க கண்ணுக்கே கடிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு பயமா இருக்குது. என்ன காரணம் என்ன புரிய மாட்டேங்குது. இப்போ வந்து இந்த சோழகரோட, அதாவது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ தான் சோழகர் இல்லை, முன்னாடி சோழர் இருக்குன்னு வழிமுறைகள் இருக்குல்ல, அதாவது உங்களோட கடவுளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வாழ்ந்த முறையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை முறை முன்னாடி எப்படி இருந்தது உங்கள் முன்னோர் காலத்துலேருந்து இப்போ பார்க்குறதுக்கும் முன்னோர் காலங்களையும் எப்படி இருந்தது? எங்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னாக்கா, நாங்கள் முதல் இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டாங்காலத்தில் எல்லாமே ஒரு நாங்கள் எல்லாம் ஊருக்காரில் சேர்ந்து ஒரு கோயில் திருவிழா நடத்தணும்னா எல்லாம் ஒன்றா கூடி ஒன்றா பேசி அந்த கோயில் திருவிழத்துக்கு போய் நடத்துவோம். அப்போ அந்த கோயில் திருவிழா ஒரு வாரம் ஆனாலும் சரி, அது 10 நாள் ஆனாலும் சரி, அது முடிக்கிற வரைக்கும் ஆட்களுக்கு வந்துட்டு எங்கேயும் வெளியில் போக மாட்டோம். ஆனால் வெளியே சொந்தக்காரங்களெல்லாம் வரவழைப்போம். நாங்கள் எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் வரவழைப்போம். வரவழைந்தாலுமே அவங்க வந்துட்டு அந்த திருவிழா டைமுக்கு மட்டும் இருப்பாங்க. அப்போ மறைச்சது நாள் போயிடுவாங்க. அப்போ அந்த வேலையெல்லாமே நாங்கள் ஒரே மொத்தமாக சேர்ந்துட்டு எல்லாருமே ஒன்றா கூடி ஒரே வேலையை பாட்டுனோம். இப்போ எந்த வேலைக்கும் ஆள்கள் வந்துட்டு இப்போ சேர்றதுக்கு வாய்ப்பான ஒரு இதே இல்லைங்க. இப்போ அப்படி எதுவும் இல்லை. அந்த மாதிரி இப்போ நம்ம ஊரில் ஒரு விசேஷம் நடக்குது, இப்போ இந்த 10 வீட்டுக்காரன் இருக்குன்னு அப்படின்னாக்கா 5 வீட்டுக்காரன் இருப்பான், 5 வீட்டுக்காரன் போயிட்டே இருப்பான். ஆனால் அவனும் சொந்தக்காரன் தான். அது என்ன ஆகிப்போச்சுன்னா, என்ன வெளியே இப்போ ஆட்களுக்கு பெண்கள் கொடுத்த காரணத்தினால அப்படி ஆயிட்டாங்களோ, இல்லை இந்த மது குடிச்சு இப்படி ஆயிட்டாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனால் மதுக்கு ஃபுல்லாக அடிமை ஆயிட்டாங்க எல்லாருமே. காலேஜ் பையனை பாரு குடிக்கிறதுனா, காலேஜ் படிப்பு விட்டு போட்டு வந்தவங்க கம்பெனிக்கு போகிற பசங்களும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க தான். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துருச்சு பாருங்க. இல்லை நீங்கள் பார்த்த வரைக்கும், சின்ன வயசுல பார்த்த வரைக்கும் பழங்குடியின மக்கள் சோழகர்னா எப்படி இருப்பாங்க, இப்படி இருந்தால் தான் சோழகர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது எப்படின்னு கேட்குறேன். சோழகர் இப்படி இருந்தால் தான் சோழகர். என்னக்கா, நாங்கள் அப்போல்லாம் வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு சோப்பா எண்ணெயா எதுவும் தேவையில்லை. எல்லாமே எங்களுக்கு அந்த காட்டில் இருக்கிற வேறு நார்களே இருந்துச்சு. அந்த காட்டில் இருக்கிற அந்த வேறு நார்களை எடுத்து வந்துட்டு தலைக்கலை தேய்க்கிறதுக்கு ஒரு சோப்பு மாதிரி ஒரு செடி ஒரு நார் இருக்குதுங்க. அது வச்சு தேய்ச்சோம்னா கண் எரிச்சலாம் அது எதுவும் வராது. உடம்புமே நல்லா குழுன்னு இருக்குது. அந்த மாதிரிலாம் நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு எனக்கு அந்த கெமிக்கல் சோப்பு தான். கண்ணுக்குள்ளே தனி சோப் பட்டாவே கண்ணெல்லாம் எரிச்சல் பிடிச்சிக்குது, உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுது. சில உணவு வகைகளே எங்களுக்கு பிடிக்குது. இந்த டவுனுக்குள்ளே இருக்கிற உணவுகளே நாங்கள் முதலெல்லாம் சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் எங்களை எந்த இது பாதிப்பு இல்லாமையே இருந்துச்சு எங்களுடைய உணவுகள். இப்போ சாப்பிட்ற உணவில் வந்துட்டு ஏதோ ஒரு பாதிப்பாவது எங்களுக்கு ஏற்பட்டுருது. மலை கிராமங்களில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போதே யானையோ இல்லை மற்ற காட்டு விலங்குகளோ வந்து அழிச்சிருது அப்படிங்கிற மாதிரி நிறையா குற்றச்சாட்டுகள் நம்ம வந்து சொல்லிருக்காங்க. அது ஒரு தகவல் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் விவசாயம் பண்ணும்போது யானைகள் இதெல்லாம் வருமா? அதெல்லாம் எப்படி நீங்கள் தடுக்கிறீங்க? ஐயோ, யானை என்ன சீசன் டைமுக்கு இப்போ கூட இருக்குது யானைகள்லாம். அது எப்படியானாக்கா, முதல் யானைகள் வந்துட்டு யானை ட்ரன்ச்சு, இந்த கம்பி பெஞ்சிங் வேலி அது போடுறதுக்கு முன்னாடி அதனுடைய சொந்த வழிகள் இருந்துச்சு. அங்கங்கேயே போயிடும், எங்கேயும் வராது. அந்த பெஞ்சிங்கு
அந்த யானை ட்ரன்ச்சு போட்ட பின்னாடி வழி இல்லாத இடத்துல வழிபடுறதுக்கு ஆரம்பிச்சு. வழி இல்லாதனால தான் யானைகளுக்கு இங்க நிலத்துக்குள்ள ஆணைகள் வருதுங்களா? ஆணைகளுக்கு வழி இல்லாதனால தான் வேறு பக்கமெல்லாம் வழியாக மாறி மாறி தடங்கள் வேறு மாறி வருது. இல்லாமல் இருந்தால் அது பாரம்பரியம் இருக்கிற வழியில போக்குவரத்தில் போயிட்டு இருக்க வரும்போதெல்லாம் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பனே இருக்குல்ல. இப்ப நீங்க காட்டுக்குள்ள முன்னாடி இருக்கும்போது இந்த யானைகள் இருக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதா? எந்த ஒரு பால்ட்டே வராதுங்க. இந்த வேலிகள் போட்டது பொறுத்து தான் இருக்கு. இப்போதான் இந்த வேலி போட்டு இந்த பெஞ்சிங்கு இந்த யானை ட்ரன்ச்சு இதெல்லாம் எடுத்த பின்னாடி தான் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் நெருக்கடியாக கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா முதல்லலாம் அதுக்கு எங்கே வழி எங்கே பாதை இருக்குதோ அந்த பாதை வழி தான் போகும், அந்த பாதை வழியாவே கம்முனே வந்துரு. ஆனால் நாங்களும் ஆட்களும் பார்த்தாலும் அது ஒன்றும் செய்யாது. இப்போ யானைக்கு ஒரு பேட்டரியை டார்ச் அடிச்சு பாருங்க, அங்கிருந்து அப்பவே மிரண்டிட்டு எங்களை மிரட்டுது, துரத்துறதுக்கு ஆரம்பிச்சது. முன்னாடிலாம் அப்படி இல்லை. முன்னாடியெல்லாம் நான் ஒரு லைட்டாக இல்லை டே இங்கே ஆணை இருக்குதுன்ட்டு ஒரு நெருப்பு குச்சியாவோ ஏதோ ஒன்று அங்கே கொஞ்சம் புகையை போட்டோம்னா அந்த ஸ்மெல் அந்த வாடைக்கு அந்த அதை ஒரு பக்கம் விளங்கிட்டு போயிடும், நாங்கள் ஒரு பக்கம் விளங்கி நின்றுக்குவோம். இப்போ அந்த விளங்குற மாதிரியோடைய இதே இல்லைங்க. ஆணையாகட்டு பண்ணியாகட்டு எல்லாமே அந்த காட்டுக்குள்ளே என்னதான் இருந்தாலும் அப்படியே நாசம் கிடைக்குது. அப்போ நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ பாடுபட்டது ஒரு செகண்டில் ஒரு மணி நேரத்துலேயே முடிச்சுட்டே போயிடுது. அதை போயிட்டு கவர்மெண்ட்டில் சொன்னோம்னா உனக்கு அந்த ரெக்கார்டில் என்ற நம்மகிட்ட என்ன ரெக்கார்டு இருக்குது? இப்போ யானை இப்போ இந்த மாதிரி மற்ற விலங்குகள் வரும்போது பாதிப்படைஞ்சதுன்னா எந்த நிவாரணமே கிடையாது. எந்த நிவாரணையும் அதில் வருது இல்லைங்க. விரட்டுறது தவிர வேற வழி இல்லை. வழியில் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா டே யாரையும் நம்ம நம்பின ஆகாது, நம்முடைய இதே விவசாய நிலத்தை நாங்கள் தான் பாதுகாக்கணும்னு இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், சுற்றி ஏதோ கொஞ்சம் செடி கொடியெல்லாம் வெட்டிட்டு எங்ககிட்ட கம்பி போட்டு நாங்கள் பென்சிங் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட வசதி கிடையாதுங்க. எங்ககிட்டலாம் நாங்கள் என்னென்ன முள்ளை வெட்டி அதை முள் செடி வேலி போட்டு சாமிக்கு தான் வேண்டுதல்ல. எதை எடுத்தாலும் ஒரு சாமிக்கு வேண்டுதல் வச்சுக்குது. சாமி ஐயா எனக்கு அந்த காட்டில் இந்த யானையா பண்ணியா எது வந்து நாசம் கிடாக்காமல் இருந்துச்சேன்னா அந்த முதல் பாகத்தில் வந்துட்டு உனக்கு நான் ஏதோ ஒன்று வந்து செஞ்சிருந்தேன் சாமி, கடவுளை எனக்கு நல்ல முறையாக காப்பாற்றி கொடு அப்படின்ற மாதிரி அந்த சாமி வேண்டுதல் தான் பயன்படுத்திடுறோம். இல்லை கும்பப்பாவோ இல்லை மலை மாதேஸ்வரனாவோ இல்லை மக்கள் மாதாப்பாவோ ஏதோ ஒரு தெய்வத்தை அவங்களுக்கு என்ன தெய்வங்கள் வேணும் அவங்களுடைய குலதெய்வத்தில் அந்த சாமியை வேண்டுதல் பண்ணிட்டோம்னா அந்த காட்டுக்குள்ளே எந்த பண்ணிய யானையும் அந்த அளவுக்கு போகாமல் கண்ட்ரோலாக ஒரு அளவுக்கு நின்றுக்குதுங்க. அதுதான் எங்களுடைய கரண்ட் வேலைங்க. இன்னொன்று கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா, இப்போ பழங்குடியின மக்கள்லாம் வேட்டைக்கு போவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. இந்த கோழி, இந்த காடை குருவிகள், அந்த மாதிரி இந்த முயல், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கன்னிகளை வச்சுட்டு அதை பிடிச்சி அதை அவனை வைத்து அதை என்ன ரெகுலரிட்டாக போக மாட்டான். அவனுக்கு இப்போ ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்துலையோ ஒன்று தேவைப்படுதுன்னா தான் அதை போய் பயன்படுவான். அதுக்கென்ட்டு அந்த வேட்டைக்கென்ட்டு ரெகுலராக போயிட்டு அதை வேட்டையாடணும், அதை சுட்டு அதை இது பண்ணிட்டுல இல்லை. இப்போ எனக்கு தேவையா ஒரு மயில் தேவையா ஒரு மயிலை போய் பிடிப்போம், ஒரு கோழி தேவையா ஒரு கோழியை போய் பிடிச்சிக்குவோம் ஒரு கண்ணி வச்சுட்டு. அது அவனுடைய உணவாக இருக்கிறனால தான் அதை போய் அப்படி பயன்படுத்தினான். இல்லை மான் அடிக்கிறதா, இல்லை கரடி அடிக்கிறதா, இல்லை சிறுத்தை அடிக்கிறதா, இந்த மாதிரியோட நோக்கங்கள் எல்லாம் எங்ககிட்ட இல்லவே இல்லை. அந்த சின்ன சின்ன விலங்குகளை வச்சு சாப்பிட்டு இருந்தான். இந்த முயல், இந்த கோழிகள், இந்த காடைக்குருவிகள், இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணிகளை வச்சுட்டு அது என்கிட்ட அது புல்லவே இதில்லை. எனக்கு இப்போ என் வீட்டுக்கு ஒரு கோழி வேணுமா, ஒரு கோழி பிடிச்சிருவோம், அதோட முடிஞ்சு. அதுக்கேட்டு ரெகுலரிட்டி அந்த கோழியை போய் பிடிக்கிறதுக்கும் போக மாட்டான். எப்போ ஒரு நாள் எனக்கு அவனுக்கு தேவைப்படும் என்ன தான் பயன்படுத்துறான், இல்லை தேவையில்லைன்னு அதை எதையும் பயன்படுத்த மாட்டான், அப்படியே விட்டுருவான். ஒரு வேட்டைக்கு போகிற பழக்கம் இருக்கா? இப்போ எல்லாம் அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, எல்லாமே நின்றுடுச்சுங்க. இப்போ எல்லாமே இந்த அதரடிப்படைன்னு சொல்லிட்டு வீரப்பனுடைய இதில் வந்ததுலேருந்து அந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் விட்டுட்டோம். அப்போ நாங்களும் பார்த்தோம் பாரிஸ்டுக்காரன் வந்தாலும் பயப்பட்டு ஓடணும். இப்போ வீரப்பன் பிரச்சனை பிறகுதான் உள்ள காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தடை வந்ததுனால நீங்கள் போகலையா? இப்போ நாங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி போயிட்டு தான் இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருந்தோம். தேன் எடுப்போம், கலங்கு எடுப்போம், ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏதோ ஒன்று நம்ம உணவுக்காக நாங்கள் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்போம். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து பல வகைகள் எவ்வளோ வெரைட்டி பழம் வேணுங்க எங்களுக்கு அந்த காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த பழங்கள் சாப்பிட்டவே வயிறு நனைஞ்சுக்கு, அந்த கீரை கொண்டு வந்து சாப்பிட்டவே வயிறு நனைஞ்சுக்கு, அந்த கலங்கு சாப்பிட்டவே வயிறு நனைஞ்சுக்கு. அந்த மாதிரி வகை உணவுகள் எல்லாமே இப்போ எங்களுக்கு போயிடுச்சு. அந்த 96 வரைக்கும் தாங்க எங்களுக்கு அந்த உணவுகள் காட்டுடைய உணவுகள். அந்த 96க்கு பின்னாடி கீரை வகைகள் எடுத்து சாப்பிட முடியாது, கலங்கு வகைகள் எடுத்து சாப்பிட முடியாது. இது எல்லாமே தடம் பண்ணி விட்டாங்க. அப்புறம் காட்டுக்குள்ளே பாட்டுக்காரர்கள் எல்லாமே தடம் பண்ணி யாரும் போக வேண்டாம், டைகர் ரிசர்வ் ஆகி போச்சு, நீங்கள் வரக்கூடாது. இப்போ போகிறதுக்கு அனுமதி இல்லை, சுத்தமாக அனுமதி இல்லையா? சுத்தமாக அனுமதி இல்லாமல் இருந்துச்சுங்க. இப்போ 2004 இருந்து தான் வன உரிமை சட்டம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பவராக கொடுத்தாங்க. நீங்கள் போய் அவங்க காட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அது பவராக கொடுத்தாங்கன்னாக்கா ஒரு 13 பொருள் தான் கொடுத்துருக்காங்க. அதாங்க நெல்லிக்காய், சீமர் பில்லு, கடுக்காய், தேன், கடுக்காய் கட்டி, மாகலிக்கிழங்கு, புளியங்காய், கிளாக்காய், அப்புறம் பூச்சாக்காய், இந்த மாதிரி ஒரு 13 பொருள் மட்டும் தான் எங்களுக்கு எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறேன்னா எங்களுடைய கீரை வகைகள், எங்களுடைய கலங்கு வகைகள் இது எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது, இதையெல்லாம் கொடுங்க. நாங்கள் இது இப்போ என்ன சாப்பிட போகிறாங்கிறது நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அப்படிங்கும்போது இது மட்டும் ஏன் கொடுக்குறாங்க, அது ஏன் கொடுக்கல, என்ன காரணம்? அது என்ன காரணம்னு தெரியலிங்க. அப்போ அது மறுபடியும் போட்டிருக்கணுங்க. நான் அப்போ அது கொடுக்குறேன்னு இருக்காங்க. இன்னும் அது எந்த நடைமுறைக்கு இன்னும் வரல. அதுவுமே எதுவும் சொல்லலை இது வரைக்கும். எதுவும் பதில் வரல. நாங்கள் ஒரு 500 பேர் 10 வில்லேஜ் கிராமக்காரர் போயிருந்தோம்.
போயிட்டு ஏன் சார் எங்களுக்கு கொடுத்ததை கொடுத்துருக்கீங்க, ஆனால் இன்னும் விடப்பட்டது நிறைய இருக்குதுங்க, நாங்கள் உங்களை வந்துட்டு வேற வெரைட்டியெல்லாம் கேட்கல, கவர்மெண்ட்டுக்கு எதிரியான ஒரு செயல்பாடும் கேட்கல, எங்களுக்கு நயாமுறையா எங்களுக்கு என்னென்ன வாழ்வாதாரத்தில் நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்குதோ அதை மட்டும் பயன்படுத்துறதுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ ஆச்சுங்க, நாங்கள் கொடுத்துருங்க, இன்னும் அது எந்த ஒரு நடைமுறைக்கு இன்னும் எடுக்க. அதுக்குன்னு நேரம் இருக்கா? அப்போ இவ்வளோ நேரம் தான் காட்டில் இருக்குன்னு நேரம் இருக்கா, இல்லை எந்த டைம் வேணாலும் போகலாமா? இல்லை இல்லைங்க, அதுக்கேன்னுட்டு கிராம சபை நிர்வாகத்தில் கிராமத்தில் தீர்மானிக்கணுங்க அதை. அதாவது எப்படி எத்தனை நாளைக்கு திருப்பம் போகலாம் அது காட்டுக்கு? இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு காட்டுக்குள்ளே போய் தங்கி வேலை சேகரிப்பு பண்ணணும்னா நம்ம இங்கிருந்து தலைவர்கிட்ட செயலாளர்கிட்ட கையெழுத்து வேண்டிய ஒரு பாஸ்போர்ட், என்ட்ரி பாஸ்போர்ட் போகணும். காட்டுக்குள்ளே இத்தனை நாள் தான் இருப்போம். என்னதுக்கு போயிருக்கீங்க? தேனுக்கு போயிருக்கீங்களா? தேனு தான். நெல்லிக்கு வரும்போது செக் பண்ணுவாங்களா? அங்கே கேட்பேன், வரும்போது செக் பண்ணதெல்லாம் எல்லாம் கேட்பாங்க. இப்போ நான் ஒரு இப்போ இது இல்லாமல் போனோம்னா அந்த கிராம சபை நிர்வாகத்தில் தான் இருக்குது எல்லாமே. அந்த வன உரிமை குழு கிராமத்திலேயே அந்த கிராம தீர்ப்பு பாடுறோம். அந்த 15 உறுப்பினர் மட்டும் தான் அதில் தீர்ப்பு போடுறாங்க. இந்த மாதிரி இந்த வருஷம் நெல்லிக்காய் வந்து நெல்லிக்காய் எடுக்க போகிறோம்னா எத்தனை நாளுக்கு வரைக்கும் போகிறீங்க, அது யார் யார் போகணும்னு விதிமுறை இருக்கா, இல்லை எல்லாருமே போகலாமா? இல்லை அதில் யாருக்கு இது இருக்குதோ அவங்களுடைய பட்டியல் யாருக்கு வந்திருக்கு அந்த பேர் இதில் அவங்க மட்டும் போய்க்கலாம், அவங்க ஃபேமிலி போய்க்கலாம். மொத்தமாக எடுத்து தரலாம், போய் எல்லாருக்கும் எடுத்து தரலாமா, அவங்க ஃபேமிலி மட்டும் எடுத்து தரலாமா? இல்லை எல்லா மொத்தம் ஃபேமிலியுமே போகலாம், எல்லாருடைய ஃபேமிலி உறுப்பினர் எல்லாரும் போகலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் போறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொருட்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் எடுத்துடலாமா, இல்லை ஊரில் உள்ள எல்லாருக்குமே எடுத்துடலாமான்னு கேட்குறேன். எல்லாரும் எடுத்துடலாம், எல்லா உறுப்பினர்களும் போய் எடுத்துடலாம். ஆனால் எல்லா உறுப்பினர் எடுத்துட்டு வரணும்னா நம்ம இங்கிருந்து ஒரு பர்மிட் பாஸ்ன்னு போட்டு போகணுங்க, வெட்டு பாஸ் கொண்டு போகணும். பாஸ் இல்லாமல் போனால் அவன் கேட்பான், எதுக்கு வந்தீங்க என்ன விசாரிப்பான். இல்லை அந்த கிராமத்தில் அந்த தலைவருக்கு போய் ஏதோ ஒன்று போட்டு தகவல் கேட்பாங்க, யாருங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க, அது நாங்கள் கிராம சபையில் தீர்மானித்து அவன் பாஸ் வாங்காமல் போயிருந்தா இது நம்ம ஆட்கள் தான், விட்டுருங்க, இனிமேல் பாஸ் வாங்கிக்குவோம் அப்படின்னு நம்ம அதை பர்மிஷன் வாங்கிக்கலாங்க. அவன் யாருக்காச்சும் சொல்லலாம். அவன் ஒரு இல்லை வேறு விதமாக போயிருக்கிறான்னா அது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள் அதை எப்படியாவது உள்ளே போயிட்டு ஏதோ தவறான வழி முறையாக போயிருந்தோம்னாக்கா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க என்ன வேணுமோ நடத்திக்கிறாதையே. இப்போ இந்த பொருட்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கல்ல, வந்து நாங்கள் வந்து காட்டில் இருக்கும்போது முயலோ கோழியோ உணவாக எடுத்து போனேன், அதை மாதிரி ஏன்னா விலங்குகள்லாம் எதுவும் பண்ண முடியாது, எதுவும் எடுத்து வர முடியாது, அதெல்லாம் நம்ம வேட்டையாட முடியாது. அதெல்லாம் வேட்டையாட முடியாதுங்க, அது எல்லாத்தையும் எதுவுமே இல்லை எங்களுக்கு. காய்கறி பொருள் மட்டும்தான். இந்த காய்கறி இது இந்த விற்பனை பொருளுக்கு மட்டும்தான். இந்த வேட்டையாடுதான், இந்த கோழி பிடிக்குது, இந்த முயல் பிடிக்கிறது தான், இந்த கீரி பிடிக்குது, அந்த பழக்கம் எல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாமே நிப்பாட்டாங்க. அப்போ அதையும் நாங்கள் பார்த்தோம். ஆமாம், அது நம்ம தவறு முறை தானே, நமக்கு எதுக்கு வேணும் அது? அப்போ நம்ம அதை செய்கிறதுனால தான் இவங்க நம்மளை திருடர்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அதே நம்ம வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு அதையும் நிப்பாட்டியாச்சு எல்லாருமே. அந்த வன உரிமை சட்டம் வந்ததுலேருந்து தாங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. காட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ சீமர் பில்லு கடுக்கா அந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கு. இப்போ 2004 தான் கொடுத்தாங்க அதையே. அது வரைக்கும் யாரும் காட்டுக்குள்ளே போக வேண்டிய எல்லாத்தையும் ஆடு மாடுலேருந்து தடை பண்ணி வச்சுட்டாங்க எங்களுக்கு. ஆனால் ஒருத்தர்கிட்ட ஒரு 10 ஆடு ஒரு 10 மாடுகள்லாம் வச்சுட்டுப்பா, அவனுடைய வாழ்வாதாரமே வந்து அதுதான், அவங்களோட வாழ்க்கை முறையே அதுதான். அந்த ஆடு மாடை விற்று போட்டு ஒரு கல்யாண காட்சியோ ஒரு சீர் சடங்குக்கோ அதை வச்சு தான் பயன்பட்டுருக்கிறான். ஆனால் அந்த ஆடு மாடை நம்ம பட்டக்காட்டுலேருந்து நம்ம எப்படி மேய்க்க முடியும்? இப்போ எல்லாருமே விவசாயம் பண்ணிடுறோம், அது எங்கே போய் மேய்க்க முடியும்? அப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போய் மேய்ச்சிட்டு வந்துட்டு நம்ம ஆடு மாடை நம்ம வீட்டில் கட்டிக்கலாம், நீ கொண்டு போய் மேய்க்க வேணாம். அப்போ அந்த ஒரு காலத்தில் அப்போ பாஸ் போட்டு கொடுத்துட்டு இருந்தான், ஆடு மாட்டுகளுக்கெல்லாம் பாஸ் இருந்துச்சு, அந்த பாஸும் இல்லாமல் போச்சுப்பா, அந்த மாடுகளுக்கெல்லாம் பாஸும் கிடையாதுப்பா. அப்போ நீ மாடை கொண்டு வர வேணாம், உங்கள் மாட்டுகள் ஆடு மாடுகள் போகிறதுனால தானே ஆணைகள் எல்லாம் வெளியே வருது அப்படின்றான். அப்போ அந்த காலத்தில் நாங்கள் ஆடு மாடு ஆணை கரடி புலி சிறுத்தை கூட தானே இருந்து வாழ்ந்தோம். அப்போ எதுவும் செய்யவில்லையே, எங்களையே ஒன்றும் பண்ணவே இல்லையே. அப்போ இப்போ ஏன் பண்ணுதுன்னா நீங்கள் கொண்டு வந்த நெருக்கடிக்கு தான் எங்களை அப்படி பண்ணுது. யானையை பார்த்துட்டு இப்படி குளிர்ந்துக்கலங்க, எதுவும் செய்யாது, அது பாட்டுக்கு அது போகு. நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சி இப்படி நானும் ஒரு 15 வருஷம் மாடு மேய்ச்சிக்கிறேன். எங்கள் வீட்டு மாடெல்லாம் ஒரு 15-20 மாடு இருக்கு எங்ககிட்ட. அந்த மாடை ஓட்டு போவோம், அம்மா அவங்க மேய்க்க சொல்லுவோம். நாங்கள் பள்ளிக்கூட போக விட்டுட்டோமே, வீட்டை பின்னாடி என்ன எங்களுக்கு வேலை? ஆடு மாடு மேய்க்க வேலை தான். அப்புறம் மாடுகளெல்லாம் மேய்க்க போனோம்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் யானைகள் ஒரு பக்கமாக மேய்ஞ்சிட்டு இருக்கு, மாடு ஒரு பக்கம் மேய்ச்சிருக்கு, நாங்கள் ஒரு பக்கம் உட்காந்துருப்போம். அதனுடைய வயிற்று பழப்பை அதை பார்த்துட்டு இருக்கு, நம்மளுடைய வயிற்று பழப்பை நாங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ மனுஷனுடைய சவுண்டு கேட்டால் டானே அங்கே தான் நிற்குது. ஆனை மனுஷனை கொள்ளவே விடுதலிப்பா. இப்போ இருக்கிற ஆணைகள், இப்போ இருக்கிற புலிகள், இப்போ இருக்கிற கரடிகள், இப்போ இருக்கிற பன்னிகள், மான்கள், மானை கொண்டு போட மாட்டிருக்குது மனுஷனையே. அப்போ எல்லாத்தையும் நெருக்கடியாக வந்து மாட்டிச்சு. இப்போ பாருங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எல்லாம் யானை மான் எல்லாமே இருக்கவே இருக்குது. நைட் ஆச்சுன்னா, நைட்டு இருட்டு கட்டிச்சுன்னா எல்லாம் பூரா ஊரில் தான் இருக்குது, எல்லாம் பூரா நம்மளுடைய பட்ட லாண்டுகளில் தான் இருக்குது. அது எதனால் அப்படி நினைக்கிறீங்க? எதனால் அப்படி வந்துடுது உள்ள? எதனாலனா இப்போ யாருமே ஆடு மாடு மேய்ச்சிட்டு மக்களுடைய நடமாட்ட காட்டுக்குள்ளே இருந்தால் அதுவும் கொஞ்சம் பயந்துட்டு காட்டுக்குள்ளே சென்ட்ரு காட்டுக்குள்ளே போய் இருக்குது. அப்போ அங்கே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது, அது எல்லாமே வெளியில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாமே வெளியில் வர்றதுக்கு என்ன காரணம் என்னாக்கா, இப்போ ஆடோ மாடோ, இப்போ நம்ம ஒரு மவுசலுக்கு என்னாக்கா, இப்போ நெல்லிக்காய் சீமர் பில்லோ கடுக்காய்க்கோ
ஆட்கள் எல்லாம் போயிட்டு அங்கங்கே சவுண்டு வச்சுட்டு இது பயன்படுத்தினோம்னா எங்கள் ஆட்களுக்கு இருக்குன்னா உள்காட்டுக்கு போயிடுது. அப்போ அதுக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லாதனால தானே பவுண்டரியோட போய் படுத்துக்குது. அந்நேரத்துக்கு பொழுது உழுச்சுனாவே இப்போ பொருட்கள் எடுக்க போறீங்கல்ல, அப்பயும் வந்து அங்க யானைகள், புலிகள் எல்லாமே அங்க அட்டாக் பண்ண உங்களுக்கு வர்றதில்ல. நாங்கள் அதை பார்ப்போம். அதை நம்மளை நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் ஒரு சைடை ஒதுங்கிடுவாங்க. அதை நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லையே. இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு 10 பேர் 15 பேர். அப்போ அங்கே போகும்போது புலியோ யானையோ கரடியோ பார்ப்போம். யானை கரடி இருக்குதா சத்தம் இல்லாமல் நம்ம இப்படி ஓரம் கட்டி போயிடலாம் வாடா, அதை பாட்டுக்கு அது நின்றுக்க நாங்கள் ஒரு சைடாக ஓரம் கட்டி போட்டோம்னா எந்த டிஸ்டர்பும் இல்லைங்க. அதை போய் நாங்கள் தொந்தரவு பண்ணது தானே எங்களை தொந்தரவு பண்ணுது. இப்போ நார்மலாக எல்லாம் படிக்க போகிறாங்க, எல்லாம் ஒரு உங்களுக்கே சொன்னீங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இந்த வாழ்நாளில் இந்த சோழகர் இனத்தை பற்றி இருக்கிற ஆசை என்ன? எனக்கு சோழரை பற்றி இருக்கிற ஆசை என்னன்னாக்கா, எங்களுடைய பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் யாரும் விட்டு கொடுக்க வேணாம். நீங்கள் வெளியில் போங்க, யாருக்கிட்ட போய் பழகுங்க, எல்லாம் வேலை செய்யுங்க, எங்கே வேணும்னு போயிட்டு வாங்க. இப்போ நம்ம கிராம வில்லேஜ்ன்னு வந்துடுறோம். இப்போ நமக்கு ஒரு கல்யாணமோ ஒரு ஏதோ ஒரு 10 பேருக்கு அதில் பிரச்சனைகள் வந்துடுவீங்க. அப்போ எல்லாம் ஒன்றா கூடி செய்யுங்கடா அப்படின்னு தான் நம்ம சொல்கிற வருது. அப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா செய்யும் போது எப்படி இருக்குது, எல்லாருக்கும் ஒரு என்ஜாய் மாதிரி ஒரு ஜாலியாக இருக்குது. அப்போ ஒரு ஆள் செய்ய முடியுமா அந்த பொதுப்பணி பிரச்சனைகளை? அப்போ இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, எனக்கு வேலை தான் பெருச்சு. எனக்கு வந்துட்டு அந்த வேலை தான் பெருச்சு, அந்த கூலி தான் பெருச்சு. இப்போ எங்கள் ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது, என் சொந்த சித்தப்பா பையனே வர மாட்டேங்கிறான், என் தங்கச்சி பையனே வர மாட்டேங்கிறான். அப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க இழுத்துட்டு. முன்னவரெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு 8 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் அப்போ தகவல் கூட்டம்னாக்கா அந்த 8 நாளைக்கு முன்னாடியே வந்துடும் அந்த வீட்டில் வேலை செய்யறதுக்காக. எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என் தம்பிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவன் போய் கொஞ்சம் விரை வெட்டி கொடுக்கலாமா, இல்லை பந்தல் போட்டு ஏற்பாடு பண்ணலாமா, ஒரு கால் கொண்டு வரலாமா, ஒரு குச்சி கொண்டு வரலாமா, இப்படி எல்லாமே பயன்பட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னாக்கா அந்த கல்யாணத்துலனாக்கா ஊர் கல்யாணமே கிடையவே கிடையாது. இப்போ யாரை பார்த்தாலுமே கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிடலாம், ஒரு வண்டி சேர்ந்து 2 வண்டி செய்யுங்க. அப்போ எவ்வளோ வெளிச்சோடிச்சுக்கு வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த ட்ராவல் பண்ணி வந்துட்டீங்க. இதில் வந்து நான் வாழ்க்கையில் இருக்க வரைக்கும், அதாவது நான் இந்த மக்களுக்காக இது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லைங்க. எனக்கு என்னன்னாக்கா இந்த மக்களுக்காக ஒரு மயானத்தை பெயிண்டாக பயன்படுத்தணும் எனக்கு என்னுடைய கொள்கையில். ஆனால் எல்லா மக்கள் நல்லா இருக்குன்னு எனக்கு வந்துட்டு இந்த பொது பிரச்சனைகளை கொஞ்சம் சால்வ் பண்ணி தரணுன்ட்டு தான் என்னுடைய கொள்கைகள். மக்களுக்கு வந்துட்டு வீடு இல்லாதவனுக்கு ஒரு வீட்டு கட்டி கொடுக்குறதுக்கு அவனுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு முன்கூட்டி கொண்டு வரணும். அப்புறம் இந்த மாதிரி இறப்பு அது இப்போ ஆயிடுச்சுனாக்கா அவனுக்கு எந்த ஒரு தகவல் கொடுக்கறதுக்கு ஆட்கள்லாம் போக மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னுடைய நோக்கமே வந்துட்டு மக்களுடைய செயல்பாடு தான். எனக்குன்னு நான் வாழணுமென்று இருந்தால் நான் வேறு விதமாக வாழ்ந்துக்கலாங்க. எனக்கு அந்த ஆசையும் கிடையாது. நான் வந்துட்டு பழங்குடி மக்கள் சங்கத்தில் 97 நாங்கள் பழங்குடி மக்கள் சங்கம் மட்டும் ஒரு தேர்வு பண்ணி சேர்ந்ததுங்க. அந்த பழங்குடி மக்கள் சங்கம் தான் இந்த வழிமுறைகளை காட்டினதே வந்துட்டு தான் அந்த பழங்குடி மக்கள் சங்கத்தோடைய இதுதான். எங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை இவ்வளோத்த பேச்சுக்கும் கூட்டு வந்து காமிச்சது அதுதான். எங்களுக்கு அந்த முன் கொண்டு வந்து நிப்பாட்டி பேசுறதுக்கு அந்த பேச்சு திறமை அதெல்லாம் கொடுத்தது வந்துட்டு அந்த பழங்குடி மக்கள் சங்கத்தோடைய இதுதான் எங்களை பேச வச்சதே. ஆனால் அது வரைக்கும் நாங்கள் பயந்தாரிக தான். யாரை பார்த்தாலும் என்ன செஞ்சுவாங்களா, ஏது செஞ்சுவாங்களா, இந்த பயந்தாங்க எங்களை விட்டு போகிறது இல்லைங்கிறது. அது என்ன காரணம் தெரியல. அது இன்ன வரைக்குமே அப்படி தான் இருக்கா? இப்பவுமே உங்க கூட பேசும்போது எனக்கு பயந்துட்டு தானே பேசிட்டு இருப்பேன். நான் பயமுறுத்த மாதிரி கேட்குறேன், நீங்க பயப்படுத்த மாதிரி கேட்கறது இல்லை. ஆனால் எனக்கு பயமா இருக்குதே, இவங்க என்ன சொல்லிடுவாங்களா, என்ன செஞ்சிருவாங்களா அப்படின்ற ஒரு பயம்தான். அப்போ எனக்கே இவ்வளோ நான் இத்தனை நாகரிகமாக ஈரோடு கோபி எல்லாம் சங்கத்தில் அங்கெங்கெல்லாம் போய் பழகியுமே எனக்கு இவ்வளோ பயம் இருக்குதுன்னா அப்போ இருக்கிற என்ன மாதிரியான பயம் இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது நாங்கள் காட்டில் இருக்கும்போது இப்போ யாரும் ட்ரெஸ் போட்ட முடியாது, பெல்ட் போட்ட மனுஷன் கூட நாங்கள் பக்கத்தில் வச்சுக்க மாட்டோம், தள்ளி உட்காரப்போன்னு நினைக்கிறீங்க. என்ன மாதிரியான பயப்படுறீங்க? அதாவது நம்மளை தாக்கிடுவான்னு பயப்படுறீங்களா? என்ன மாதிரி நினைக்கிறீங்க? ஏன் அந்த ஆமாங்க, ஏன் பயனா இவங்க ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்களா, ஏதோ செஞ்சுருவாங்களா எங்களை கூப்பிட்டு போயிட்டு. அப்படி யாரும் செஞ்சிருக்காங்களா? அதனால பயமா? இல்லை அந்த பயமே ஏன் விட்டு எங்களுக்கு ஆகுதுன்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அது இப்போ உங்களை பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தீங்களா, உங்களை கண்டன நாங்கள் செகண்டில் எங்களை பார்க்கவே முடியாது. நீங்கள் அட இங்கே ஒரு மனுஷன் போன எங்கன்னு தேடல் நாங்கள் உங்கள் கண்ணுக்கே கடிக்கவே மாட்டோம். அந்த மாதிரியெல்லாம் ஆகிடுறோம். அந்த அளவுக்கு பயமாக இருக்கிறது என்ன காரணம் என்ன புரிய மாட்டேங்குது. அப்போ நீங்கள் ஏதாச்சும் தம்பி வா தம்பி பேசலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு கூப்பிட்டோம்னா, ஓ இவர் என்ன செய்யறதுக்காக என்ன கூப்பிட்றாரு, என்ன பண்ணலாம், எப்படிடா ஒதுங்கல, எந்த பக்கம் போகலன்றீங்க. அப்படி அந்த நட்டக்கமே இப்படி கட நட்டக்கமே பிடிச்சிருது. அது என்ன உடைய இதே தெரியல. ஆனால் நம்ம படிப்பறிவு இல்லாதனால உங்கள் கூட மக்கள் கூட சேர்ந்து பேசுறதுனாலையோ அந்த காலத்துல இருந்தேன்னு புரியவே மாட்டேங்குது. அந்த பயந்தாரி தான் எங்கள் ஜனங்களை கொஞ்சம் அப்படியே பின்தாங்கி அப்படி குறுக்கி வச்சுட்டு இருக்குது. அந்த பயம் விட்டு போச்சுன்னா இவங்களுக்கு நல்லா தில்லாம் போயிட்டு எல்லாம் உடைய அடிப்படை வசதிக்கு ஒரு ஆள் எங்கே இருந்தால் 10 பேரை கூப்பிட்டு போய் எந்த பஞ்சாயத்து எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்கலாம். ஆனால் இவங்களுக்கு அந்த பயம் விட்டு போகாதனால தான் இன்னும் பயந்தாரியாக அப்படியே குறுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அந்த இதுலேயே. ஓகே, நான் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்கண்ணா.